வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனான் முழுவதிலும் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களில் ஈடுபடுகின்றன. லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 492 உயர்ந்துள்ளது. 1600 பேர் காயமடைந்துள்ளனர் என்று லெபனான் சுகாதார அமைச்சர் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும் போது இது மேலும் அதிகரித்திருக்கலாம். இவை முன்னோடி இல்லாத எண்ணிக்கையிலாகும். இறந்தவர்களில் 35 குழந்தைகளும் 58 பெண்களும் இருப்பதாக டாக்டர் ஃபிராஸ் அபியாட் கூறினார். 2 ஆம்புலன்ஸ்கள், ஒரு தீயணைப்பு வாகனம் மற்றும் ஒரு மருத்துவ மையம் என தீ விபத்துக்குள்ளான பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்றும் வாகனங்களின் தொடரணிகள் குறிவைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 2 சுகாதார பணியாளர்களும் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் மேலும் கூறினார். இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டானியல் ஹகாரி திங்கட்கிழமை முன்னதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF லெபனான் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை முடிந்தவரை குறைக்க முயற்சிப்பதாக கூறினார். கடந்த 6 நாட்களில் லெபனானில் வெடித்த பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் உட்பட கிட்டத்தட்ட 5000 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அபியாட் கூறினார். நேற்று திங்கட்கிழமை தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இலக்கு வைக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் எத்தனை பேர் பொதுமக்கள் அல்லது ஹெஸ்போல்லா துருப்புக்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஹெஸ்போல்லா இலக்குகள் என இஸ்ரேலால் விவரிக்கப்பட்ட பல இடங்கள் குடியிருப்புகள் மற்றும் கிராமங்கள் ஆகும். ஈரானிய ஆதரவு இயக்கமான ஹெஸ்போல்லாவின் வலுவான இருப்பை கொண்ட தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் இஸ்ரேலின் தீவிர விமான தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 2006ஆம் ஆண்டு போருக்கு பின்னர் மிக மோசமான அதிகரிப்பை காட்டுகிறது. 2006ஆம் ஆண்டு நடந்த இஸ்ரேல் லெபனான் போர் இஸ்ரேலிய படைகளின் விமான, கடற்படை மற்றும் தரைவழி தாக்குதலை உள்ளடக்கியது. போர் லெபனானின் பெரும் பகுதிகளை அளித்தது. அந்த நேரத்தில் சுமார் 250 ஹெஸ்போல்லா துருப்புக்கள் உட்பட 1100க்கும் மேற்பட்ட லெபனான் மக்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டனர். அதே நேரத்தில் ஹெஸ்போல்லா ராக்கெட் தாக்குதல்களால் இஸ்ரேல் தரப்பில் 121 துருப்புக்கள் மற்றும் 43 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2006 போருக்கும் கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி ஹெஸ்போல்லா இஸ்ரேல் எல்லை மோதலின் தொடக்கத்திற்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம் பெரும்பாலும் நடைபெற்றது. எல்லையின் இருபுறமும் ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் பகுதியில் மிக அதிக தாக்குதல்கள் நடக்கின்றன. அதே நேரத்தில் லெபனானின் மற்ற பகுதிகளுக்கும் இப்போது தாக்குதல்கள் பரவ தொடங்கியுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய போர் அமைச்சரவை இஸ்ரேலின் வடக்கு எல்லை பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களை அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவதற்கு முறையாக முன்னுரிமை அளித்ததை அடுத்து தாக்குதல் கணிசமாக அதிகரித்துள்ளது. அப்போதிருந்து ஹெஸ்போல்லா இலக்குகள் மீதான உக்கிரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்துகின்றன. அவற்றில் பல மக்கள் அடர்த்தியான மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்தனர். இறப்பு எண்ணிக்கையில் வியத்தகு உயர்வை தூண்டியுள்ளது. இதில் ஹெஸ்போல்லா துருப்புக்கள் மற்றும் பொதுமக்கள் இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானை தொடர்ந்து தாக்கி காற்றில் அடர்த்தியான புகையை எழுப்புகிறது. பொதுமக்கள் பெருமளவில் இடம்பெயர்வதால் 2006ஆம் ஆண்டு நடந்த போரின் தெளிவான காட்சிகளில் லெபனானில் பல இடங்களில் காண முடிகிறது. இந்த மோதலை ஒரு போர் என்று லெபனான் மக்கள் வர்ணிப்பது அதிகரித்து வருகிறது. மேலும் அந்த ஆண்டு நடந்த போரை விடவும் பேரழிவு தரும் வன்முறையின் லெபனான் நாடு உள்ளது என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது. லெபனானில் உள்ள பத்திரிகையாளர்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்ட காணொளி மக்கள் நாடு முழுவதும் உள்ள நகரங்களை விட்டு வெளியேறி தலைநகர் பெய்ரூட்டுக்கு போக முயலும் பெரிய போக்குவரத்து வரிசையை காட்டுகிறது. பெய்ரூட்டின் தெற்கே உள்ள கடலோர நகரமான சிடோனில் இருந்து வெளியேறிய ஒருவர் நகரத்தை விட்டு வெளியேறும் இந்தளவு போக்குவரத்து நெரிசலை தாங்கள் பார்த்ததில்லை என்றும் ராணுவம் பொதுமக்களை தெருக்களை காலி செய்ய சொல்கிறது என்றும் கூறினார். லெபனான் கடற்கரையில் உள்ள டயர் தெற்கு நகரத்தில் வசிக்கும் ஹைதர் அல் ரூஸ் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 5 மணி முதல் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தனது வீட்டின் அருகே குண்டுகளை மழை போல பொழிந்து கொண்டிருந்தன என்பதை விவரித்தார். பல குடியிருப்பு கட்டடங்கள் இடிந்து விழுவதை கண்டதாகவும் நகரத்தில் வசிப்பவர்கள் வெளியேற நகரம் காலியாகி வருவதாகவும் கூறினார். நாள் முழுவதும் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி செல்லும் பிரதான சாலைகளில் குறிப்பிடத்தக்க தாமதங்களை கூகுள் மேப்ஸின் தரவு காட்டுகிறது. தனியாருக்கு சொந்தமான வானொலி நிலையமான வாய்ஸ் ஆஃப் லெபனான் ஹேக் செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேலிய வெளியேற்ற எச்சரிக்கையால் அதன் ஒளிபரப்பு தடைப்பட்டதாகவும் அறிவிக்கும் ஒரு காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அந்த காணொளியில் லெபனான் வானொலி நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சிக்குள் ஒரு குரல் திடீரென்று குறுக்கிட்டு தெற்கு லெபனானில் வசிப்பவர்களுக்கு அவசர எச்சரிக்கை என்று கூறியதை கேட்கலாம்.
தொடரும் அந்த குரல் எச்சரிக்கையில் கிராமத்தில் உள்ள இராணுவ பகுதிகளை குறிவைக்க ஹெஸ்புல்லா இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப்பை கட்டாயப்படுத்துகிறது. ஐடிஎஃப் உங்களுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை. நீங்கள் பயன்படுத்தும் கட்டடத்தில் ஹெஸ்புல்லா அல்லது அவர்களது பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் இருந்தால் நாம் தாக்குவதற்கு முன் கட்டடத்தை விட்டு வெளியேறி உயிர் தப்புங்கள் என்று அந்த எச்சரிக்கை தொடர்கிறது. பெய்ரூட் மற்றும் பிற பிராந்தியங்களில் உள்ள லெபனான் பொதுமக்கள் இதேபோன்ற குறுஞ்செய்திகளை பெற்றதாக கூறுகிறது லெபனானின் தேசிய செய்தி நிறுவனமான NNA. அதற்கு முன் இஸ்ரேலிய இராணுவத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி லெபனான் கிராமங்களில் வசிப்பவர்களை ஐடிஎஃப் வெளியிட்ட செய்திகள் மற்றும் எச்சரிக்கைகளுக்கு கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டார். 2006ஆம் ஆண்டு போருக்கு பின்னர் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் மிக கொடிய நாளில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அடுத்த கட்டங்களுக்கு தயாராகிறது என்றும் இராணுவ தலைவர் கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப்பின் தலைவர் ஹெஸ்ஸி ஹெலேவி லெபனானில் ஐடிஎஃப் ஹெஸ்புல்லாவின் இலக்குகளை தாக்கி அடுத்த கட்டங்களுக்கு தயாராகி வருகிறது. அதை நான் விரைவில் விரிவாக கூறுவேன். இறுதியில் வடக்கு இஸ்ரேலில் வசிப்பவர்களை அவர்களின் வீடுகளுக்கு திரும்பச் செல்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதில் ஐடிஎஃப் முழு கவனம் செலுத்துகிறது என்று கூறினார். கடந்த 20 ஆண்டுகளாக ஹெஸ்புல்லா கட்டமைத்து வரும் உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டு ஐடிஎஃப் இன்று காலை ஒரு செயலூக்கமான தாக்குதல் நடவடிக்கையை ஆரம்பித்ததாக ஹலேவி கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு லெபனானில் ஹெஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மிக தீவிரமான விமான தாக்குதல்களை நடத்துவதால் இஸ்ரேல் அதன் வடக்கு பகுதியில் அதிகார சமநிலையை மாற்றிக் கொண்டிருப்பதாக கூறினார். பாதுகாப்பு சமநிலை வடக்கில் அதிகார சமநிலையை மாற்றுவதாக நான் உறுதியளிக்கிறேன். அதைத்தான் நாங்கள் இப்போது செய்ய தொடங்கியுள்ளோம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப்பின் தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் நேதன்யாகு கூறினார். அவர் மேலும் கூறிய போது இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் பொதுமக்களை இலக்காக கொண்ட ஆயிரக்கணக்கான ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகளை நாங்கள் லெபனானில் தாக்கி அளிக்கிறோம். இஸ்ரேலியர்கள் சிக்கலான நாட்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எமது பொதுமக்கள் ஹோம் ஃப்ரண்ட் கட்டளை வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இஸ்ரேலின் கொள்கைகளை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் அச்சுறுத்தல் வரும் வரை காத்திருக்கவில்லை. நாங்கள் அதற்கு முன்னால் இருக்கிறோம். அச்சுறுத்தல் மூலக்கூறுகளை அவை அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு வருவதற்கு முன்பே தாக்கி அளிக்கிறோம். லெபனானில் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு அரங்கிலும் எந்த நேரத்திலும் நாங்கள் இஸ்ரேல் நோக்கி வரக்கூடிய ஆயுதங்கள் வெடிபொருட்களை நீக்குகிறோம். தளபதிகளை நீக்குகிறோம். ராக்கெட்களை நீக்குகிறோம். நம்மை காயப்படுத்த முயல்பவர்களை கடுமையாக காயப்படுத்துவோம் என்றார். இஸ்ரேலிய அமைச்சரவை நேற்று திங்கட்கிழமை மாலை நாடு முழுவதும் ஒரு சிறப்பு சூழ்நிலையை அறிவித்தது. அது பொதுமக்களின் வாழ்க்கைக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை வழங்கியது என்று ஒரு இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். தற்போது ஹைஃபாவுக்கு வடக்கே உள்ள நகரங்கள் மற்றும் காசாவின் நேரடி அருகாமையில் உள்ள நகரங்கள் மட்டுமே பள்ளிகளை மூடுதல் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு வரம்புகள் போன்ற கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கின்றன. அந்த கட்டுப்பாடுகள் அந்த பகுதிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டவை. ஆனால் ஹமாஸை விட நீண்ட தூர ராக்கெட்களை வைத்திருக்கும் லெபனானின் ஹெஸ்புல்லாவுடன் மோதலை அதிகரித்து வருவதன் அடையாளமாக அமைச்சரவை நாடு முழுவதும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க அதிகாரம் அளித்துள்ளது.